இந்த வீடியோல நம்ம டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ பார்க்க போறோம். தமிழ்ல எத்தனை வகையான சென்டென்சஸ் இருக்கு, வாக்கியங்கள் இருக்கு. அத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அப்துல் நேற்று வந்தான். இது தன்வினை தொடர் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒரு எழுவாயே ஒரு வினையை செய்தால் அது தன்வினை தொடர். அப்போ அப்துல்ங்கிறவன் அந்த வேலைய பண்ணியிருக்கான். அதனால அது வந்து தன்வினை தொடரா இருக்கு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, "அப்துல் நேற்று வருவித்தான்." அது பிறவினை தொடர். பிறவினைங்கும்போது, எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை. எழுவாயானது வேற ஒருத்தர இந்த வினைய செய்ய வைக்குது. அதனால இத பிறவினை அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க. கவிதா உரை படித்தாள். அப்போ செய்வினை தொடர் இது. இது கவிதாவானது ஒரு பேசேஜ படிச்சிருக்கா அப்படிங்கிறதுனால, அந்த வினைய அவளே செஞ்சிருக்கா. அது செய்வினை தொடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுவாய்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்காங்க. செய்பவருக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. இது செயப்பாட்டு வினை தொடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஆல், பட்டது இதெல்லாம் செயப்பாட்டு வினைக்கு உள்ளான கீவேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்துருக்கோம். அதனால இந்த சென்டென்ஸ செயப்பாட்டு வினைத்தொடர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. மழையில் நனைந்தான். இது உடன்பாட்டு வினைத்தொடர். இது ஒரு நியூ சென்டென்ஸா இருக்கு. இப்ப உடன்பாட்டு வினைத்தொடர்னா என்ன அப்படின்னாக்க, ஒரு செயலை செய்வதற்கு உடன்பட்ட நிலையையே உடன்பாட்டு வினைத்தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு செயலை செய்யறதுக்கு ஒத்து போற ஒரு விஷயத்த உடன்பாட்டு வினைத்தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இது வந்து உடன்பாட்டு வினைத்தொடர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, குமரன் மழையில் நனையவில்லை. குமரனானவன் மழையில நனையல. அது எதிர்மறை வினைத்தொடர். எதிர்மறை வினைத்தொடர் அப்படின்னா, அது நெகட்டிவ் சென்டென்ஸ். எதிர்மறை மீன்ஸ் நெகட்டிவ். அவன் மழையில நனையல அப்படிங்கிறத இது மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால, இத நம்ம வந்து எதிர்மறை வினைத்தொடர் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க. என் அண்ணன் நாளை வருவான். இது வந்து செய்தித் தொடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்தித் தொடர்னா ஸ்டேட்மெண்ட். நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஸ்டேட்மெண்ட். அப்போ சப்ஜெக்ட வச்சு இத ஆரம்பிச்சிருக்கிறதுனால, எங்க அண்ணன் வந்து நாளைக்கு வருவான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறதுனால, இது ஸ்டேட்மெண்ட். அடுத்தது பாருங்க. எவ்வளவு உயரமான மரம் அப்படின்னு சொல்லி இந்த ஆச்சரிய குறி குடுத்துருக்காங்க. இது உணர்ச்சி தொடர். நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்வோம் அப்படின்னா, இதுக்கு எக்ஸ்க்ளமேட்டரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு ஆச்சரியக்குறியை கொண்டு ஒரு வாக்கியம் முடிஞ்சிருக்கிறதுனால, அத நம்ம உணர்ச்சி தொடர் அப்படின்னு சொல்றோம். எவ்வளோ உயரமான மரம், தாஜ்மஹால் எவ்வளோ அழகு அப்படிங்கிறதெல்லாம் சொல்றோம் இல்லையா? அப்போ அது உணர்ச்சி தொடர். இங்கிலீஷ்ல எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க. உள்ளே பேசிக் கொண்டிருப்பவர் யார்? இது வினாத்தொடர். அப்போ கொஸ்டின் டேக்கோட முடிஞ்சிருக்கிறதுனால, இது இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது தமிழ்ல வினாத்தொடர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. பூக்களை பறிக்காதீர். இது கட்டளை தொடர். கட்டளை தொடர் அப்படிங்கும்போது இம்பரேட்டிவ்களை பறிக்காதீர். இது கட்டளை தொடர். அதாவது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். பூவ பறிக்க கூடாது. அப்போ ஒரு ஆர்டர் போடுற மாதிரி இருந்ததுன்னு சொன்னாக்க, அத நம்ம கட்டளை தொடர் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அது நாற்காலி, அவன் மாணவன். இது பெயர் பயனிலை தொடர். அப்போ ஒரு நாற்காலி அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணி இருக்கிறதுனால, அத வந்து நம்ம வந்து பெயர் பயனிலை தொடர் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, தன்வினை தொடர், பிறவினை தொடர், செய்வினை தொடர், செயற்பாட்டு வினை, உடன்பாட்டு வினை, எதிர்மறை வினை தொடர், செய்தி தொடர், உணர்ச்சி தொடர், வினா தொடர், கட்டளை தொடர், பெயர் பயனிலை தொடர் இதெல்லாம் பத்தி பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பக்ஸ்பத உறுப்பிலக்கணம் அப்படின்னா என்ன? அதை எப்படி நம்ம வந்து பிரிக்கிறது? அதுல உள்ள உறுப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க் யூ. அப்போ பூ பூக்களை